ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நான் வீட்ல அடிக்கடி பண்ற ரெசிபி வந்து இதுதான். சடனா பண்ணணும், மார்னிங் டைம்ல பண்ணணும்னா இந்த ரெசிபி தான் நான் பண்ணுவேன். ஸோ இத உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், சாம்பார் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெறைய வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது டிஃபன் சாம்பாருக்கு. ஒரு 3 வெஜிடபிள்ஸ் போதும். ஒண்ணுலயே முருங்கக்காய், கத்திரிக்காய், கேரட் அந்த மாரி எடுத்துக்கோங்க. இல்லன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அந்த மாரி எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். ஏதாவது 3 காய்கறிகள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஒவ்வொரு பருப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சாம்பார். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வெந்துரும், சீக்கிரமா குழஞ்சிரும். ஸோ இந்த பருப்பு நான் வந்து யூஸ் பண்றேன். சில டைம் பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து தப்பா வாங்கிட்டு வந்துருவாங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது. அப்போ நமக்கு சாம்பார் வந்து அவ்வளவா வராது. நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் அதே மாரி தான் இருக்கும். ஆனா, அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது. ஸோ, பருப்பு வந்து கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் குக்கர்ல வந்து தண்ணி ஊத்தி, காய்கறிகள்லாம் போட்டுட்டு, தக்காளி வந்து அப்படியே முழுசாவே போட்டுருக்கேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பூண்டும், பெருங்காயமும் கண்டிப்பா வந்து போடணும். பூண்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடைக்க டைம் ஆகும். நான் கொஞ்சம் நெறைய பூண்டு போடுவேன். ஏன்னா கிட்ஸ் இருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, பூண்டு கொஞ்சம் நெறைய ஜாஸ்தியா போடுவேன். ஸோ, பூண்டெல்லாம் போட்டுட்டு, காயம் கண்டிப்பா போடணும். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பொங்கி வராம இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 4 விசில் போட்டு நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அகைன் வந்து ஸ்டவ்வ ஆன் பண்ணி, கொஞ்சம் அந்த காய்கறிகள் குழையக்கூடாது. ஆனா, அந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் குழஞ்சு வர்ற மாரி நம்ம அடியில தான் பருப்பு போட்டுப்போம். மேல தான் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுப்போம். ஸோ, அத கொஞ்சம் நல்லா நீங்க வந்து மசிச்சு விடணும். நீங்க லைட்டா பண்ணாலே போதும். இந்த மாரி பண்ணாலே போதும். அது வந்து நல்லா குக் ஆகி வந்துரும். மசிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து வரும். வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சு வச்சிருப்போம். அத ஆட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க மாங்கா போட்டிருக்கீங்க அப்டின்னா, சாம்பாருக்கு மாங்கா போட்டா நல்லாருக்கும். நீங்க மாங்கா போட்டீங்க அப்டின்னா, புளி தண்ணி நீங்க வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டா ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ண போறோம். அதுதான் வந்து ஒரு டேஸ்ட் குடுக்கும். நான் தாளிப்பிலேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆ கொத்தமல்லி இல இருக்குல்ல, அத நான் தாளிப்பிலேயே போட்டுட்டேன். நீங்க தாளிப்பிலயும் போடலாம், கடைசிலயும் போடலாம். தாளிப்பில நான் என்ன போட்டிருக்கேன், என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பவும் பண்றது தான். எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். போட்டுட்டு, அ நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்க சாம்பார் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவீங்களா? அரைச்சு போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? ஸோ அந்த மாரி உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ, நீங்க பவுடரா பொடிச்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அந்த பவுடர் போட்டுட்டு, நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திரணும். இல்லன்னா என்ன ஆகும்னா, அந்த பவுடர் வந்து ஈஸியா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அந்த பவுடர் போட்டுட்டு லைட்டா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, உடனே தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு, நான் கொத்தமல்லி இலைய அதுக்குள்ளேயே போட்டு இறக்கிட்டேன். அது உங்களோட விருப்பம். இல்லன்னா நீங்க கடைசி கூட போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதான் டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க இட்லி, தோசை, பொங்கல் 3க்குமே இந்த சாம்பார் வந்து சூப்பரா இருக்கும். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேல முடிஞ்சிரும். கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.